ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரவெனும் ராகு ஐயனை போற்றி, கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகுக்கணியே ரம்மியா போற்றி. கேதுத்தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி, பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகள் இன்றி, கேதுத்தேவே கேண்மையாய் ரட்சி. அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865 98370. அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 26/4/2025 சித்திரை மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை என்று ராகு பகவானாகப்பட்டவர் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும், கேது பகவானாகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். இதுக்கு பேர் ராகு கேது பயிற்சின்னு பேர். 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ராசியை விட்டு பயிற்சியாவார். அதாவது நவக்கிரகங்களில் மற்ற 9 கிரகம் மற்ற 7 கிரகங்களுக்குமே சொந்த வீடுகள் அப்படிங்கிறது உண்டு. இந்த ராகு கேதுகளுக்கு மட்டும் சொந்த வீடுங்கிறது கிடையாது. இப்போ பயிற்சியாக இந்த 1.5 வருஷம் எங்கே வந்து உட்காடுறாங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடு. இப்போ ராகுக்கு வந்து கும்பராசி சொந்த வீடு இந்த 1.5 வருஷத்துக்கு, கேது பகவானுக்கு சிம்ம ராசிங்கிறது இந்த 1.5 வருஷத்துக்கு சொந்த வீடு. இப்போ அதில் இருந்து கொண்டு மற்ற 12 ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறாருங்கிறத இதில் பார்க்குறோம். பொதுவாக இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து ஒரு சாயா கிரகம், நிழல் கிரகம், சர்ப்ப கிரகம்னு சொல்லுவாங்க. அதாவது 7 கிரகங்கள் தான் முதல்ல நவகிரகங்கள் இருந்தது. இவங்க சிவபெருமான் பார்க்கடலை கடையும் பொழுது அந்த அமிர்தத்துக்காக வேண்டி வேஷம் போட்டுன்னு தேவர்களோட தேவர்களாக வந்து ஐக்கியமாயிடுறாங்க. அதை சந்திர பகவான் கண்டுபிடிச்சி இவங்க 2 பேரையும் தனியாக நிறுத்தி சிவனுக்கு முன்னாடி நிறுத்தினோடனே சிவபெருமான், சரி நீங்கள் வந்து தனியாக தெரியணும் எப்போவுமே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வேலை பண்ணதுனால அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து இந்த பாம்பினுடைய சரீரம், ராகு பகவானுக்கு பாம்பினுடைய தேகத்தையும் உடலையும் கொடுக்குறார். கேது பகவானுக்கு சர்ப்பத்தினுடைய சிரசு, பாம்பனுடைய தலையும் கொடுத்து தனியாக பிரித்து வச்சிடறார். சரி நீங்கள் இந்த மாதிரி மறுபடியும் அசுரகுலத்துக்குள்ளே போனால் பிரச்சனை வரும், தேவர்களுடைய நவகிரகத்திலோடைய 8வது கிரகமாகவும் 9வது கிரகமாக இருந்து எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். ஆனால் ராகு யோகக்காரகன், கேது மோட்சக்காரகன். அப்போ இந்த யோகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேது விளங்குறாங்க. இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இந்த 2 பேரும் ஒரு ராசிக்கு ஒட்டுக்கா நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த 12 ராசியில் ராகு ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் கேது வந்து ஒருத்தருக்கு தீமை தான் செய்வார். கேது நல்லது பண்ணால் ராகு தீமை செய்வார். அல்லது 2 சேர்ந்து கெட்டது பண்ணால், ஏன்னா 2மே விஷக்கிரகங்கள். அப்போது இதில் வந்து ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குதுங்கிறத நான் மென்ஷன் சொன்னேன். அப்போ இந்த ராகுகேது பயிற்சி 2025 ஆரம்பித்து 2027 வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் ஏதோ ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் நல்லது பண்ணால் ஒன்று கெட்டது தான் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நல்லா இருக்கா, இந்த 2மே நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு முறை நம்ம சொந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து நம்ம ஜாதகத்தில் ராகு கேதுவும் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சினால் மட்டுமே இந்த ராகு கேது பயிற்சி முழுமையான பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதற்கு நேயர்கள் தங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய அலைபேசி எண்ணான 9865 98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக அனுப்பிச்சு வச்சு இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எந்த வருஷமும் இல்லாமல் 2.5 வருஷத்துக்கு ஒரு கதை இப்படி அமையும். இந்த ஆண்டு சனிப்பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி நடக்குது, ராகுகேது பயிற்சி நடக்குது. 4 பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஜாதகக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுபோக இந்த ராகுகேது பயிற்சி இப்போது இந்த 12 ராசிக்கு என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய பாடல்களில் எழுதி வச்சுட்டு போனதை விளக்க முறையாக எடுத்து உங்களுக்கு நான் இப்போது தர இருக்கிறேன். அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு மேலும் விவரங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது போன்ற நல்ல தகவல்களையும் நல்ல ஆன்மீக விஷயங்களையும் ஜோதிட விஷயங்களையும் அடிக்கடி நாங்கள் எங்களுடைய நவக்கிரக நீதி
தொலைக்காட்சியில் நாங்கள் பதிவிடுவோம். அதனால் நீங்கள் அதை நீங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பகிரவும் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு வருகிற 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:30 மணி அளவில் ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும், கேது பகவான் உங்கள் ராசியிலிருந்தும் 12ஆம் இடம் சிம்ம ராசிக்கும் போகிறார். அப்போ ஏற்பட்ட இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நம்ம கன்னிராசிக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். பொதுவாக ராகு நன்மையை செய்தால் கேது கெடுதலை செய்வார், கேது நன்மையை செய்தால் ராகு கெடுதலை செய்வார். இது நியதி. அப்போது அதில் பேலன்ஸ் எப்படி இருக்குது, மற்ற பலாபலன்கள்லாம் என்ன, எப்படி பார்க்கறது, எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம நவக்கிரக நியதி அப்படிங்கிற தொலைக்காட்சியின் மூலமாக பார்க்குறோம். இதில் நன்மைகளும் வரலாம், தீமைகளும் வரலாம். இதில் இருக்கிறதா உண்மை. இது இப்போ 18 சித்தர்கள் ஒருவரான புலிப்பாணி சித்தருங்கிறத சொல்லிட்டு போனது. என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது. உங்களை பாராட்டுங்கிறதுக்காக எல்லாமே நல்லதுன்னு சொல்ல முடியாது, இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியும், இருக்கிறது தான் நடக்கிறது தான் சொல்ல முடியும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதில் இருக்கிற பதிவு சொல்கிறேன். அதில் கன்னிராசி அப்படிங்கும் பொழுது இவ்வளோ நாளாக ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தார். இப்போது அதாவது 6ஆம் இடத்துக்கு வரார். அப்போது வரும்பொழுது நன்மைகள் அதிகரிக்கிறது, சுகம் அப்படிங்கிறது உண்டாகுது, சந்தோஷங்கள் அதிகரிக்கிறது, சுகம் பிறக்குது, புதுசாக சந்தோஷம் உண்டாகுது, மனோதைரியம் கைகூடும். மனசில் இனம் புரியாத ஒரு தைரியம், எது எடுத்தாலும் செஞ்சிடலாம், பண்ணிடலாம், வாடா நான் இருக்கேன் அப்படின்னு மற்றவங்களுக்கும் ஒரு தைரியம் கொடுக்கறது, ஆறுதல் வார்த்தையை சொல்கிறது, இறங்கி நின்று செய்கிறது களத்தில். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இப்போது நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசி கொண்டது. மனோதைரியம் பிறகுது, கூர்மையான புத்தி. இவ்வளோ நாள் அவங்க புத்தியை யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. புத்தியெல்லாம் இருக்கும், யூஸ் பண்ணால் தான் அதை ஷைன் பண்ணி ஷார்ப் பண்ணணும். பென்சில் இருக்குன்னா அது சீவனாக தானே எழுத முடியும். அப்படியே மொக்கையாக முழுக்கையாக வச்சுருந்தா அதை யூஸ் பண்ண முடியாது. அப்பப்போ சீவி பட்டை தீட்டினே இருந்தால் தான் அதை யூஸ் பண்ண முடியும். அப்போது அந்த மாதிரி நம்ம புத்தியை இந்த டைமில் யூஸ் பண்ணிப்போம். கூர்மையான புத்தி, நம்ம புத்தி கூர்மையினால் பல காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு ராகு கொடுக்குறார். மிக்க பராக்கிரமம்னா நம்மளுடைய அனைத்து பலங்களையும், நம்மள்ட்ட இருக்கிற அனைத்து விஷயங்களையும் வெளிப்படுத்தி அதன் மூலமாக நேம் வாங்கிறது, சம்பாதிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை மறைஞ்சிருக்கு. திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை பூரா வெளிப்படுத்துறது மிக்க பராக்கிரமம் எல்லா வகையிலையும். அதன் மூலம் நீங்கள் ஷைன் பண்ணுறது. அந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தும் யூஸ் பண்ண முடியாது, டம்மியாக இருந்திருப்பீங்க. அதுக்கு நேரங்காலம் வரணும். எல்லாருமே ஷைன் பண்ணுறதில்ல எல்லா துறையிலையும். ஒரு காலகட்டத்தில் தான் ஒருத்தன், இப்போ கிரிக்கெட்டே எடுத்துக்கங்க, எல்லாருமே ஒரு 12 வீரர்கள் தான், 12 பேரும் நேம் வாங்குறதில்ல. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒருத்தன் ஒரு 10 மேட்சில் ஷைன் பண்ணிடுறான். அப்போ இந்த மாதிரி மிக்க பராக்கிரமம்னா அந்த மாதிரி நேரங்காலங்கள் வரும் பொழுது அவனுடைய திறமைகள் வெளிப்படுத்தப்படுது. அந்த மாதிரி நேரம் அப்படிங்கிறது ராகு உங்களுக்கு கொடுக்குறாரு. சத்துருக்களுக்கு பீடை, 6ஆம் இடம் ரணம், ரோகம், சத்ருஸ்தானம், எதிரி, கடன், நோய் அப்படிங்கிற இடத்துக்கு ராகு வந்திருக்கார். அதனால் உங்களுடைய எதிரிகளுக்கு பீடை உண்டாகும். உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு வஞ்சனை நினைக்கிறவங்க, நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு போட்டியாளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ கண்டபடி அடி விலகக்கூடிய நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்பொழுதும் சுகம், நன்மைகள் அதிகரிக்கும், சத்துருக்களை ஜெயிக்கலாம், புதிதாக பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது. நோய் அகலும், கடன் அகலும், பகை பாதிப்பு தணிந்து போகக்கூடிய ஒரு நேரம், வருவாய் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வருவாய் அப்படிங்கிறது இரட்டிப்பாக கிடைக்கும். எந்த தொழில் பண்ணாலும், உத்தியோகம் பண்ணாலும் டபுள் மடங்கு வருவாய் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு. எண்ணிய எண்ணங்கள் கைகூடக்கூடிய ஒரு நேரம். மனசில் என்ன நினச்சி இதை பண்ணிடலாம்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணங்கள் எல்லாம் அப்படியே கைகூடக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது உண்டாகுது. இது ராகு கொடுக்குறார். மிகச் சிறப்பான பலன்களை ராகு பகவான் கன்னிராசிக்கு வாரி வழங்கியிருக்கார். சரி, கேது பகவான் இவ்வளோ நாளாக ஜென்மத்திலே உங்கள் ராசிலேயே இருந்தார். இப்போ 12ஆம் இடம் விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. வரும்பொழுது என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்கள் தொல்லை தருவார்கள். உங்களுடைய ரிலேஷன்ஸ் மூலம் பிரச்சனைகள், உறவினர்கள் மூலம் தொல்லை, அடிக்கடி வர்றது போகிறது. கணவனுடைய உறவினர் வந்தால் மனைவிக்கு பிடிக்காது, மனைவியினுடைய உறவினர்கள் வந்தால் கணவனுக்கு பிடிக்காது. இப்படி ஆப்போசிட்டாக பிரச்சனை. அவங்க வந்துட்டு போயிடுவாங்க, இருக்கிறவங்க நம்ம அடிச்சுக்கணும். இங்கே இப்போ தானே வந்துட்டு போனால் ஒரு வாரம் கூட ஒரு தம்பி வந்துட்டான், இப்போ தான் உங்கள் அப்பா அம்மா உங்கள் வீட்டில் மட்டும் இல்லையா அப்படி நம்ம இப்படியெல்லாம் இயற்கையாக எல்லா குடும்பத்திலையும் நடக்கும். அந்த மாதிரி உறவினர்கள் தொல்லை தருவார்கள் அப்படிங்கிறது இதுதான் அர்த்தம். அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டாகும். வீண் வழக்குகளால் தொல்லை, தேவையில்லாத கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, எப்போயோ ஏதோ முடிஞ்சிருக்கும். சரி, முடிஞ்சது அது எங்கே வரப்போகுதுன்னு தூசி தட்டி அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கோர்ட்லேருந்து சம்மன் வரும். போய் மீண்டும் அந்த எழுப்பி அந்த
கேஸ் அப்படிங்கிறது நடக்கும், வழக்கு அப்படிங்கிறது நடக்கும். அந்த மாதிரி அமைப்பு 12ல் கேது வந்தால் நடக்கும். வீண் அலைச்சல், தேவையில்லாத அலைச்சல் அங்கே எங்கேயும். வேலைக்கு உணவு உண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, நோயினால் வேதனை, டைமுக்கு சாப்பிட முடியாது, டைமுக்கு தூங்க முடியாது, நோயினால் அவஸ்தை வேதனை, பெரிய நோய் ஒன்று வந்துடும், அதனால் அவஸ்தைப்படுறது, வேதனைப்படுறது, கஷ்டப்படுறது இதெல்லாம் உண்டாகும். கெட்ட பெயர் கண்டிப்பாக வந்தே தீரும், ஜாக்கிரதையாக. ராகு என்னென்ன நல்லது பண்ணாரோ கேது அத்தனையும் கெடுதல் பண்ணுவார். கெட்ட பெயர், தேவையில்லாத பேட் நேம், பிளேம்ஸ் இதெல்லாம் வரும், ஜாக்கிரதையாக இருக்கணும். பனைமரத்துக்கு அடியில் நின்று பால் குடித்தாலும் பார்க்குறவங்க கண்ணுக்கு கல்லுன்னு தான் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி. இதெல்லாம் பழைய காலத்து பழமொழி. அப்போது அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது நல்லது பண்ண போனீங்கனாலும் அது கெட்டதாக வந்து முடியும், ஜாக்கிரதையாக இருக்கணும். செய்தொழிலில் சிறிது கூட ஆதாயம் இருக்காது, உறவினர்களை நம்பக்கூடாதுன்னு போட்டிருக்கார். செய்கிற தொழிலில் சிறிது கூட ஆதாயம் இல்லை, உங்கள் சொந்தக்காரங்களை நம்பாதீங்க. சுப செலவுகள் பண்ணலாம், கல்யாணம், திருமணம், இந்த மாதிரி அவங்கவுங்க வழக்க பிரகாரம், குடும்ப வழக்க பிரகாரம் என்னென்ன சுப செலவுகள் நல்லதுக்கு பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணலாம். வீடு கட்டலாம், 60ஆம் கல்யாணம் பண்ணலாம், காது குத்தலாம், இந்த மாதிரி என்னென்ன நல்ல சுப செலவுகள் உண்டோ அதெல்லாம் பண்ணலாம். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாக இருந்து வரும் அப்படின்ட்டார். அதில் பிரச்சனை இல்லை, கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது நல்லதில்லை, நல்லதாக இருக்குது. மற்றபடி தொழில், உத்தியோகம், படிப்பு, வேலை வாய்ப்பு, போக்குவரத்து, கவலைகள் இதெல்லாமே கேது கொடுக்குறார். ராகு நல்லா இருக்குது. அப்போது பொதுவாக கன்னிராசி அப்படின்னா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ராகு நல்லா இருக்காருங்கிறீங்க, கேது சரியில்லைங்கிறாருங்க, எதை எடுத்துக்கிறது நாங்கள் ராகு கேது பயிற்சியிலேன்னு கேட்பீங்க. இதுக்கு தான் சொல்கிறது, சொந்த ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் எங்கே இருக்காங்கங்கிறத பார்க்கணும். இந்த ராகு கேது பரீட்சையில் 100க்கு 50% கேது அடிப்பார், ராகு தடவி கொடுப்பார். ராகு அடிப்பார், கேது. இப்போ எதை எடுத்துக்க அடியை வாங்கிக்கணும், தடவையும் கொடுத்தா என்ன பண்ணுறது? ஒரு பழமொழி, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலும் ஆட்டி விடுவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது எப்போவுமே. இப்போ இதில் நமக்கு நல்ல பலன்கள் உண்டா, இந்த ராகு கொடுக்குற நல்லதனாச்சும் முழுசாக அனுபவிப்பான்னு தெரிஞ்சுக்கணும்னா அது சொந்த ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும். சொந்த ஜாதகத்தில் அதுவும் இல்லாமல் இந்த ஆண்டு சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 4மே நடக்குது. அப்போ அந்த 4னுடைய பலன்களும் இந்த 2.5 வருஷத்துக்கு இதுதான். இந்த 4 பயிற்சி என்ன கொடுக்குதோ அதுதான். 4 என்ன பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ சொந்த ஜாதகத்தை பார்த்து, சொந்த ஜாதகத்தில் இந்த 4 எங்கே இருக்குது, என்ன நன்மை தரப்போகிறது, என்ன கெடுதல் செய்ய போகிறது, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வருகின்ற ராகுகேது பயிற்சி தங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.